அல்லா மாலிக். எனன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா சின்ன சீரடி வண்டலூரிலிருந்து உனக்காக பேசுகிறேன். உனக்கு இனி தோல்வியே வராது, எல்லாம் வெற்றிதான். ஒரு வாசல் அடைத்தால் 9 வாசல் திறக்கும் என்று சொல்லுவார்கள். அனுபவத்தில் பார்த்தால் அது எத்தனை பெரிய உண்மை என்பது உனக்கே தெரிய வரும். ஏதோ ஒரு வாய்ப்பு போய்விட்டதற்காக அல்லது ஏதோ ஒரு தேர்விலே நீ தோற்று விட்டதற்காக, தன்னை முழுவதும் இழந்து விட்டதாக ஒரு நெருப்பு பிம்பத்தை சுமந்து கொண்டு பொசுங்கி போய்விட அதற்காக இல்லை உன்னுடைய பிறவி. உன் நண்பனுக்கும் உன் நண்பிக்கும் சொல்லிக்கொள், ஒரு தரம் கோட்டை விட்டதற்காக உனக்கு எல்லா கோட்டையுமே இடிந்து விட்டதாக நினைத்து இருந்தால் உங்களிடத்திலே இத்தனை பெரிய அறிவியல் பெருக்கம் எப்படி நடந்திருக்கும்? ஒன்று மட்டும் உண்மையில் உண்மை, உண்மையிலும் உண்மை. உலகில் எது பொய்யாய் போய்விட்டாலும் நீ இருப்பது மட்டும் நிஜத்திலே நிஜம். இன்று நீ அனுபவிக்கும் அறிவியல் சாதனங்கள் அத்தனையும் எத்தனையோ தோல்விகளுக்கு பிறகு உன்னிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள். நாட்டை பிடித்தவர்களும் அதை நீண்ட நாள் ஆண்டவர்களும் தாண்டி வந்த தோல்விகள் ஏராளம் ஏராளம். உண்மை கூற வேண்டுமானால் ஒரு தலைமுறையே தோற்று தோற்று அடுத்த தலைமுறையில்தான் வெற்றி கண்டிருக்கிறது. வாழ்க்கை பயணிப்பில் ஒரு சறுக்கு ஏற்பட்டால் உடனே கையையும் காலையும் பரப்பில் போட்டுவிட அல்ல உன்னுடைய பிறவி. அந்த சறுக்கல் அடுத்த படியை நீ படுத்திக் கொள்வதற்கு படிக்க வேண்டும். அந்த அடியிலிருந்து நீ படிக்க வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் அவ்வளவுதான். முதலில் உலகம் எவ்வளவு பெரிதோ அவ்வளவு வாய்ப்புகளும் உனக்கு பெருகி இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், பல தோல்விகளுக்கு பிறகுதான் நிறைய சாதனைகள் பிறந்திருக்கிறது. உன்னுடைய ஆயுளும் நீண்டு பெருகி வருகிறது. நீ மீன் இல்லாத ஆற்றிலே வலை போடவில்லை. மீன் வரவில்லை என்று சொன்னால் உன் வலையில்தான் எங்கோ ஓட்டை இருக்கிறது. வலை சரியாகிவிட்டால் வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த உலகில் அதிகம் கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் கண்டுபிடிப்புகளை விட அதிகமாக தோற்றிருக்கிறார். சிலந்தி பூச்சி 10 முறை ஏறியது ராபர்ட் புரூஸுக்கு மட்டுமல்ல, அது உனக்கும் தான். கூடு கட்டவே தெரிந்து கொள்ளாத குயில் கூட தன்னுடைய இனத்தை பெருக்கி பெருக்கி பாடிக்கொண்டிருக்கிறது. நீ வானவெளிக்கும் அதற்கும் பிறகு உள்ள விசாலமான வாழ்க்கையை கொண்ட வீரிய பறவை என்பதை புரிந்து கொள். ஓடி விளையாட வேறு பூமி கேட்கும் புத்தி உனக்கு உண்டு. இந்த சாதாரண தோல்விகளா உன்னை சலனப்படுத்தும்? தோல்விகள் அடிகள் அல்ல, உன் வாழ்க்கையினுடைய படிகள். அதை புரிந்து கொண்டால் எல்லாவற்றிற்கும் வழி பிறக்கும். இந்த சின்ன சீரடி வண்டலூர் சாயப்பா சொன்னபடி வாழ்ந்தால் வானம் உன்னுடைய வசப்படும், வையகம் உன்னுடைய புகழ் பாடும். அல்லா மாலிக். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லா மாலிக்.